ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். வாட்டர் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக உள்ளே ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் டிஷ்வாஷிங் லிக்யூடோ சோப்பு போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த வாடை போகவே செய்யாதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாய் வைக்கிற இடத்துலலாம் ரொம்பவே பேர்டு ஸ்மெல் இருக்கும். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் நல்லா சிப் பண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் ரொம்பவே அதிகமான வாடைகள் இருக்கும். மூடியிலையும் பார்த்திங்கன்னா அந்த வாடைகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வாடை அதிகமாக இருக்குன்னா எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சூப்பரான ஒரு லிக்யூட் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாதி எலுமிச்சையோட சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம டிஷ்வாஷிங் லிக்யூட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டிஷ்வாஷிங் லிக்யூட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டிஷ்வாஷிங் லிக்யூட், பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரில் நல்லா தொட்டி எடுத்து இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். குறிப்பாக இந்த மாதிரி வாய்ப்பகுதியில் நல்லா தேய்ச்சி விடுங்க. அதே போல் இந்த மூடியிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். மூடியில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளைக்கு க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். இந்த லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ அழுக்கு எவ்வளோ வாடை இருந்தாலும் ஈஸியாக அது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நான் எல்லா பாட்டில்லையுமே வெளிப்பகுதி மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் தொட்டு நல்லா தேய்ச்சி விடுறேன். சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் அல்லது நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கும்ல அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பாட்டிலில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதுவும் கூட இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நல்லாவே க்ளீன் ஆகிடும். வாட்டர் பாட்டிலில் வெளிப்பக்கம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம உள்பக்கம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறமா பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நல்லா குலுக்கி விடுங்க. ரொம்ப நாளைக்கு நீங்கள் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதிகமாக வாடை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ப்ரஷ் விட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா பாட்டிலையும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் லிக்யூடு ஊற்றி ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு குச்சியில் அதில் ஒரு ஸ்க்ரப்பர் மாட்டி விட்டுட்டு அதை நீங்கள் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே விட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா வாட்டர் பாட்டில்லையும் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே தண்ணி சேர்த்துட்டு வாட்டர் பாட்டில் மூடி போட்டு நல்லா குலுக்கி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த கெட்ட வாடை இல்லவே இல்லை. எவ்வளோ பேர்டு ஸ்மெல் இருந்தாலும் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்ம வாட்டர் பாட்டில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டு வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணி பாருங்கள். வாட்டர் பாட்டில் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேரட்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு அல்லது பீலர் யூஸ் பண்ணி நம்ம சீவும்போது பார்த்திங்கன்னா அந்த தோலோடு சேர்ந்து நமக்கு கொஞ்சம் கேரட்டுமே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக தோல் சீவிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழிக்கரண்டியை வச்சு நீங்கள் கேரட் தோலை சீவி பாருங்கள். உங்களுக்கு அந்த கேரட் வேஸ்ட் ஆகாமல் அதில் இருக்கிற தோல் மட்டுமே நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுங்க. இந்த ஐடியா பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது போல் நம்ம உருளைக்கிழங்குல இருக்கிற தோலையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்க. பாருங்க, நம்ம தோல் சீவி எடுத்துட்டோம். அதில் இருக்கிற தோல் மட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க.
அதுக்கப்புறமா நம்ம வந்து கத்தி இல்லாமல் இது போல் குழிக்கரண்டியை வச்சே நம்ம வந்து ஈஸியாக கேரட்டை கட் பண்ணலாங்க. இது போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கேரட்டை வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. இந்த ஐடியாவும் பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியுதுன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸையே நமக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதுக்கு மேலே இந்த மாதிரி குழிக்கரண்டியை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூமில் டாய்லெட்டில் ரொம்ப மஞ்சக்கரையாக இருக்குது, ரொம்ப உப்பு கரையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு பொருள் தாங்க. நம்ம கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் டாய்லெட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டல்லாக இருக்குன்னு. எப்படி இதை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா வாஷிங் பவுடர். நம்ம துணிகளுக்கு பயன்படுத்துகிற வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சர்ஃபெக்சல், ஏரியல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது ஃபுல்லாக நம்ம வந்து சேர்த்துக்க போகிறதில்ல, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. உங்கள் வீட்டில் கரை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தூவி விடுங்க. எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தூவி விடுங்க. நம்ம வீட்டு டாய்லெட்டில் உப்பு கரை ரொம்ப ஜாஸ்தியாக இல்லைங்க, அதனால நான் வந்து வாஷிங் பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு டாய்லெட்டில் அதிகமாக உப்பு கரை இருக்குது அப்படின்னா இது கூடவே கொஞ்சமாக வினிகர் வந்து ஊற்றி விடுங்க. எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் வினிகர் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே போயிடுங்க. இப்போ நம்ம சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நான் இந்த வீடியோவில் டாய்லெட் பவுல் மட்டும் தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். உங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கீழே இருக்கிற டைல்ஸ் இருக்குது பாருங்கள், அதுலலாம் உப்பு கரை ஜாஸ்தியாக இருக்குது, மேலே இருக்கிற டைல்ஸ்லையுமே ரொம்ப கரையாக இருக்குது, உப்பு கரை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதே போல் நீங்கள் வந்து வாஷிங் பவுடர் கூட கொஞ்சமாக வினிகர் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் நல்லா தெளித்து விட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுங்க. இப்போ நான் அந்த டாய்லெட் பவுலுக்குள்ளே எல்லா பக்கமும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டாய்லெட் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. தூக்கி போடுற பழைய ப்ரெஷ் வந்து எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு மெழுகுவத்தி வந்து பொருத்தி எடுத்திருக்கேங்க. ஒரு மெழுகுவத்தி அல்லது விளக்கில் வந்து நெருப்பு பொருத்தி எடுத்துக்கங்க. அதை வந்து இது போல் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பிரிசிலோட அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இதில் வந்து நீங்கள் லைட்டாக அந்த நெருப்பு காட்டிக்கங்க. நெருப்பு காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு அப்படியே பெண்ட் பண்ணி விடுங்க. பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் அப்படியே நீங்கள் வந்து பிடிச்சிக்கங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கங்க. 10 செகண்ட் மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கனாலே நமக்கு வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே ஃபிட் ஆகிடுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டு டாய்லெட்டை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக வச்சுருந்தாலும் அந்த டாய்லெட்டில் அந்த அடியில் இருக்கிற கேப் இருக்குது பாருங்கள், அதை சுற்றி வந்து நிறைய கரை வந்து படிஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கிருமி வந்து தங்கியிருக்கும். ஸோ அதையும் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணணுங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து ரெடி பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சென்சாடைன் டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம வந்து அந்த கேப்புக்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு ஈஸியாக சுத்தமாயிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து கோரி ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி அந்த கேப்புக்குள்ளே சுற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது போல் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி அந்த கேப்புக்குள்ளே வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். நல்லா பளிச்சுன்னு அந்த கேப்புக்குள்ளே இருக்க அழுக்குமே நல்லா நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் கிருமி எதுவுமே சேராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறப்ப டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது இதையும் நீங்கள் வந்து சேர்த்து க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ளஷ் பண்ணிடலாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.